ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீக் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் டேவும் கூட. என்னென்னா நாக சதுர்த்தி அண்ட் ஆடி பூரம். பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த நட்சத்திரம் வரனால ஆண்டாள் கோவிலில் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா எல்லா கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கும் பார்த்திங்கன்னா வளைகாப்பு செய்வாங்க. அந்த வளைகாப்பில் பச்சை பயிறு மடி கட்டுவாங்க. அந்த பச்சை பயிரை லேடிஸ் வாங்கி சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பப்படுது. அண்ட் இந்த நாளில் நான் என்னென்ன பண்ணன்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலில் பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு கீழே நாகர் இருப்பாங்க. நாகர் பார்த்திங்கன்னா 2 பேரும் எதிராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் பால், தேன், அதுக்கப்புறம் கதம்பம், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டேன். உங்களால் கோவில் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சாமி படத்தை வச்சு 2 ஸ்பூன் பால் விட்டு நீங்கள் மனநிறைவாக சாமி கும்பிடலாம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் கருட பஞ்சமி. அன்னைக்குமே நீங்கள் இந்த மாதிரி நாகருக்கு வழிபடலாம். உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சு அப்படின்னா பெருமாளில் பார்த்தீங்க அப்படின்னா நாகாபரணம் கண்டிப்பாக அவர் அணிஞ்சிருப்பார். அண்ட் கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் 2 ஸ்பூன் பால் விட்டு வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம். நீங்கள் கோவிலுக்கு போகணும், நாகர் பார்க்கணும், புற்று பார்க்கணும், அங்கே தான் பால் விடணும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி உங்களால் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் செய்யுங்க. அண்ட் செஞ்ச இடத்த க்ளீன் பண்ணிட்டும் வாங்க. இல்லைன்னா ஸ்மெல்லெல்லாம் தாங்க முடியாது. மக்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா நானும் அந்த ஆண்டியும் கம்ப்ளீட்டாகவே எல்லா அபிஷேகம் அண்ட் மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வரவங்க பார்த்திங்கன்னா நாகரோட பாதத்தில் 2 ஸ்பூன் பால் விட்டு கும்பிட்டாங்கனாவே போதும், அவங்களுக்கான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். நாங்கள் கம்ப்ளீட்டாக மஞ்சள் போட்டுட்டு அடுத்து ஃபுல்லாக குங்குமம் வச்சுட்டோம். நான் ஒரு பார்ட் செய்தேன் அப்படின்னா அந்த ஆன்ட்டி ஒரு பார்ட் செய்வாங்க. ஸோ நாங்கள் மாற்றி மாற்றி கம்பைண்டாக செய்துக்கிட்டோம். இந்த ஆடிப்பூரத்தில் கண்டிப்பாக இருக்க அம்பாள் கோயிலுக்கு மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் அண்ட் பழங்கள் உங்களால் முடியுமோ அதை கொடுங்க. அண்ட் உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியம் செய்து சாமியை வழிபடுங்க. அண்ட் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என்னோடய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா தேவையான நம்பிக்கை அண்ட் தைரியம் இது 2 இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.